ராமதரஷ் மிஸ்ரா அவர்களின் கிராமிய கவிஞர். அவர் பெயர் குலுஷ்ஜி. முதலில் சந்தித்தது பர்குல்லாவா கிராமத்து சந்தைப்பேட்டையில். எனக்கு வயது 16 இருக்கும். இளம் கவிஞனான நானே அறிமுகம் செய்து கொண்டிருந்த காலம். சந்தையில் வித்தியாச காட்சியாக சிறு புத்தக கடையை கண்டதும் நின்றேன். என் கவித்தொழில் தழைக்க போதிக்கும் குரு புலவர் நீலகண்டரும் உடனிருந்தார். ஒரு பாடல் புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்தேன். உதடுகள் அசைய மனதுள் மனனம் செய்யலானேன். கடைக்காரர் என் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கினார். பாடலை வாய்விட்டு பாடணும், முணுமுணுக்கலாகாது என்றவர் பாடி காட்டினார். நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பும் திகைச்சு போய் ஓரமாய் ஒதுங்கி போச்சான். கங்கையம்மன் சிவபெருமான் சடாமுடி விட்டு பூஞ்சோலை பூதேவியை தழுவிக்கிட்டாளாம். இப்படி பாடி பாருங்க, சுவை தெரியும், சந்தம் புரியும். புத்தகத்தின் மேல் அட்டையை பார்த்தேன். கங்காவதாரம், ஜனகவி குலிஷ் இயற்றியது பெரிய எழுத்தில் இருந்தது. உள்ளே பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த என்னை தொட்டு அவர், என்னையா சிரிக்கிறீர்? பாட்டு பாடினால்தான் சுகம், சுவாரஸ்யம், பாடி பாரும் என்றதும் பக்கத்தில் இருந்த கவிகுரு நீலகண்டர் குலிஷியை கடிந்து கொண்டார். டே முட்டாள், நீ யார்கிட்ட சவால் அடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க. இவர் காலேஜில் படிக்கிறார், கவிதை எழுதுறார், கவியரங்கத்திலே கலந்துக்கிற பிரபலம் இவர். இவருக்கு நீ போதனை செய்கிற? கவிஞர் திகைத்து போனார். கழிவிறக்கம் படர, மன்னிக்கணும் சார், தெரியாமல பேசிட்டேன் என்றார். நான் ஆறுதலாக, நீங்க சொன்னது சரிதாங்க, உங்களுக்கு ரசனையா பாடவும் நல்லா வருது, எனக்கு பாட வராது என்றேன். ஆசிஷ், இவர்தான் இப்பாடல்களின் கவிஞர். பக்கத்து கிராம சிவபுரியில் வசிக்கிறார். இங்கே உள்ள புத்தகங்களில் பாதிக்கு மேல் இவர் படைத்தவை. சொந்த செலவில் அச்சிட்டு வெளியிடுகிறார். இவரே விற்பனை முகவர். பாடி பாடியே விற்றுவிடுவார். அடேடே, ஜனகவி குலிஷ்ஜி, உங்க புகழ் கேட்டிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி கவிஞரே. எல்லாம் இந்த பெரும்புலவர் உயர்திரு நீலகண்டரின் அன்பளிப்பு. என் ஞாபகமா இந்த பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போங்க. குலிஷ்ஜிக்கு நன்றி கூறி புறப்பட்டேன். வழியில நீலகண்டர் சொன்னார், தன்மானம் மிக்கவன் இந்த கிராமிய கவிஞன். தொடக்கப்பள்ளியை தாண்டவில்லை, இருந்தாலும் கவித்துவ மேதமை கொண்டவன். செய்யுள் இலக்கணம் பயிலாமலேயே பாவினங்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறான். செம்மொழியில் பயிற்சி இல்லைனாலும் நாட்டுப்புற வழக்கு மொழியில திடமான தேர்ச்சி. எடுப்பாக பாடவும் வரும். திருவிழா, சந்தை, பொதுக்கூட்டம் நடக்கிற இடங்கள்ல கடைவிரிப்பான், பாடி காட்டுவான். கொள்வார் கணிசமாக இருக்கும். விலையும் குறைவு, 1 ரூபா 2 ரூபா இப்படி இருக்கும். இவர் உங்களிடம் கவி பாட கற்றிருக்கிறாரா? இல்லை, எப்போதாவது எதுகை மோனையை சரிக்கட்ட என்னிடம் வருவான். நகரிய நாகரிக இலக்கியம் பற்றி பேச மாட்டான். இலக்கணம் பற்றி அக்கறை இல்லை. கவியரங்க பிரபலங்களின் பிரசார உத்திகள் இவருக்கு இல்லை. விளம்பர வசதியும் இல்லை. தானே பாடி பெயர் கூவி வியாபாரம் செய்கிற இவர் ஒரு பெரும் கவிக்கோ தான். பாராட்டினேன். ஆமாம் ஆசிஷ், இந்த ஏழை கவி பாடகனின் லட்சிய ஆசை. வாசகர் விலை கொடுத்து வாங்கி வாசித்து பாடி ரசிக்க வேண்டும் என்பதே. வெகுமதி எதுவும் ஏற்படுவதில்லை. சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் கிராமத்துக்கு போயிருந்தேன். பட்டணத்திலிருந்து வந்திருந்த பக்கத்து வீட்டுக்காரர் ராமையா லைப்புடன் மெல்ல பாடிக்கொண்டிருந்தாள். பால் போல் நிலவடிக்க, பரமசிவன் பந்தடிக்க, ரத்தினர் பந்தலிலே என் கண்ணே நீ எதிர்த்தடிக்க வந்தவனோ? கடலை கவுர் முறுக்கி, கண்ணீரை முத்தாக்கி, இருட்டை பகலாக்கி, என் கண்ணே நீ கவலை தீர்க்க வந்தவனோ? கவிநயம் ரசித்து ராமையாவை பாராட்டினேன். பிள்ளை பாசத்தில் தாய் பாடும் தாலாட்டு. இதுவா? இங்க ஊர் சுத்தி பாடகன் ஒருத்தன் இருக்கான், குலீசன்னு பேரு. அவன் போட்ட புஸ்தகத்துல இது இருக்கு. அவனே பாடி காட்டுவான். ராகம் சரியா? தெரியும். சிவபுரிவாசி கவிஞர் தானே? ஆமா,
அந்த பிச்சைக்கார பாடகன் போட்டதுதான். ராமையா, அவரை போய் பிச்சைக்காரன்னு சொல்றீங்களே? பின்ன மிட்டா மிராசு சேட்டு சவுக்கார் கிட்ட போய் பாடி காட்டி புஸ்தகம் விற்கிற மாதிரி இனா வாங்கி வருகிற ஆளை இப்படி சொல்லுவாங்களாக்கும். நான் சிரித்து கொண்டே யோசித்தேன். இந்த ராமையா ஏஜென்ட், எடுபிடி வேலை, உதவி ஆள் என்று சேட்டு சவுக்கார்களையே சுற்றி கொண்டிருக்கிறவன். எதிலும் நிரந்தரம் இல்லை, நாணயமும் இல்லை. இவன் குலிஷியை ஏசுகிறான். பக்கத்திலிருந்த கிராமவாசி கடிந்து கொண்டார். ராமையா, உன் மாதிரி ஊரெல்லாம் கடன் கைமாத்து வாங்கிக்கிட்டு சால்சாப்பு சொல்றவன் இல்லை குலிசன். மானஸ்தன், பாடி புஸ்தகம் வித்த காசுல தானியம் பண்டம் எதுவானாலும் வாங்கிக்கிறவன். ஏழைப்பட்டவன், வீணுக்கு ஏசலாகாது. ராமையா, பாட்டு மேற்கொண்டு ஞாபகம் இருக்குதா? பாடுங்களேன், கேட்போம் என்றேன். ராமையா உள்ளே போய் சிறு புத்தகத்தை என்னிடம் கொடுத்து படித்து பாடி ரசிச்சு முடிஞ்சதும் திருப்பி கொடுங்கப்பா, அவசரமில்லை என்றார். வீட்டிற்கு வந்து பாடல் சுவடியை படிக்கத் தொடங்கினேன். 20 பக்கம். தலைப்பு மாமியார் மருமகள் உரையாடல். கிராமிய மொழியில் சுவாரஸ்யமான சம்பாஷணை. குடும்பத் தலைவன் நடுவில். ஒரு பக்கம் அவன் தாய், மறுபக்கம் மனைவி. இருவர் வாக்குவாதத்தையும் கேட்டு வாழவிருக்கும் அவசம். தாய் மகனிடம் பாடலாய் முறையிடுகிறாள். ஐயா, எம் செல்வமே, உன்னை பெற்றெடுக்க எத்தனை சாமிகளை நேர்ந்து வேண்டுதலிட்டு கும்பிட்டிருப்பேன். எத்தனை நாளு நோன்பு காத்திருப்பேன். எத்தனை கஷ்டப்பட்டிருப்பேன். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ என் மடியில கிடக்கையில இப்போ பெண்டாட்டி வந்து ஒட்டிக்கிட்டதும் என்னை ஒதுக்கிட்டியே. பேரப்பிள்ளை பிறந்ததும் பொது சுமையாக்கிட்டனே. என்ன பாவம் செய்தேன்? என் வயிற்று பிள்ளை எனக்கு மாறாகி போச்சே. அடுத்தது மருமகள் பேச்சு. என் தங்கராசா, உங்கிட்ட கூண்டு கிளியா அடைஞ்சு கிடக்கிறேன். சொந்த பந்தங்களை விட்டு உங்களையே புகழாய் அண்டி வந்தேனே. உங்க மகிமை வளர்க்க தேவம்சமான பிள்ளை ரத்தினத்தை பெற்றிருக்கேனே. கொஞ்சி குழாவினால் குத்தமா? தாலாட்டு பாடி தூங்க வச்சா அது பிசகா? இந்த அத்தை கிழவைக்கு இம்புட்டு புல்லாக்கு தகுமா? யாருக்கு என்ன குறை வச்சேன்? இப்படி ஏச்சுக்கு பேச்சு தொடர்கிறது. இதில் இலக்கிய நயமான வர்ணிப்பு, உவமை, சாடல், ஏக்கம், ஆவல் எல்லாம் மினுக்குவதை ஆழ்ந்து ரசித்தேன். இந்திய சமுதாயத்தில் எங்கும் தென்படும் குடும்ப சித்திரம். இறுதியில் போதனை, மங்கள வாழ்த்து. பாடல் புத்தகத்தை நான் ராமையாவிற்கு திருப்பி கொடுக்கவில்லை. சில வருடங்கள் கடந்து போயின. கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து வந்தேன். ஒரு நாள் பிற்பகல் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தேன். வழியில் திருவிழா சந்தை கூடியிருந்தது. சுற்றி பார்த்தேன். எதிர்பாரா சந்திப்பு. குலிஷ்ஜி கடை விரித்திருந்தார். எதிரில் நின்றேன். அவர் புத்தகத்தை கையில் வைத்து ஆட்டிக்கொண்டு பாடினார். காலங்கெட்டு போச்சு, நம்ம நாடு மானங்கெட்டு போச்சு. மழையோ மழை என்று மானத்தை பார்க்கலாச்சு. ஆடு மாடுக எல்லாம் புல்லுக்கு அலையலாச்சு. தரையும் உலர்ந்து போச்சு, தண்ணீரும் பன்னீராச்சு. ஐயையோ, ஏழைகள் பறக்க முழிக்கிறாங்க. கொடுத்த கடனை கேட்டா கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க. காலம் கெட்டு போச்சு, நம்ம நாடு மானங்கெட்டு போச்சு. குலிஷ்ஜிக்கு போட்டியாக ஒரு பையன் திரைப்பட பாடல்கள் புத்தகங்களை பாடிக்காட்டி விற்று கொண்டிருந்தான். இதிலுமா போட்டி என்ற ஆதங்கத்துடன் அவர் முகம் வாடியதை கவனித்தேன். சிலர் நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு போனார்கள். இறுக்கமாக ஆடை அணிந்து எடுப்பாக இருந்த ஒரு முதிர் யுவதி ஒரு இளைஞனை பிடித்து அடித்தாள். திட்டினாள். பிளடி ராஸ்கல், பொறுக்கி நாயே, அரை மணியா பின்னாலேயே இடிச்சுக்கிட்டு உரசிக்கிட்டு வர? பொம்பளைனா கேவலமாயிடுச்சா? அக்கா தங்கையோட பிறக்கலையா நீ? செருப்பால் அடிப்பேன். கஸ்மாலம். சூழ்நிலை சூடு பிடிக்க தொடங்கவே இரு தோழர்கள் இளைஞனை அவசரமாக அப்புறப்படுத்தினார்கள். இந்த அமளியில திரைப்பட பாடல் புத்தக விற்பனையாளன் தலைமறைவானான். குலிஷ்ஜி, சமீபத்தில் புதுசா ஏதாவது உங்க புத்தகம் வந்திருக்குதா கேட்டேன். இருக்குதே, வண்டும் மலரும் என்கிற தலைப்பில் அச்சு போட்டிருக்கேன்.
இப்போ பாடின பாட்டு? நாட்டு நடப்பு பத்தி பாட்டுகள் கவனம் செய்துகிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் புத்தகமாய் வெளிவரும். விலை 3 ரூபா. கவிஞருக்கு என்ன அடையாளம் தெரியவில்லை. குலிஸ்ரீ, இது நம்ம 2ஆம் சந்திப்பு. என்னை தெரியுதா? உற்று பார்த்தார். மன்னிக்க வேணும், ஞாபகம் வரலை. 15 வருஷம் கழிச்சு பார்த்தால் நினைவு வராதுதான். நம்ம கிராமத்து சந்தையில புலவர் நீலகண்டர் அறிமுகப்படுத்தி வைத்தாரே ஒரு இளம் கவிஞனை. அப்பொழுது உங்களிடம் இருந்து கங்காவதரம் பாட்டு புஸ்தகம் வாங்கி போனேனே, கல்லூரி மாணவன், நினைவு வருதா? நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பும் திகைச்சு போய் ஓரமா ஒதுங்கி போச்சாம். நான் மறக்கவில்லை. ஆமாமா, நீங்க பிரபல கவிஞர் ஆசிஸ்ஜி தானே? அடட, எப்படி மறக்கலாச்சு? நாடெல்லாம் ஏடெல்லாம் பாராட்டுக்கிற பேர் புகழ் பெற்றவரை மறக்கலாகுமா? பாராட்டு பிரபலிப்பெல்லாம் விளம்பர வித்தாரம். உங்க மாதிரி பொதுஜன கவிஞருக்கு ஈடாகுமா? ஆசிஸ்ஜி, நீங்க பட்டம் பதவி பெற்றவங்க. உங்க படிப்பென்ன, கவித்துவம் என்ன? நான் தெம்மாங்கு பாடுகிற கிராமத்தான். சரி நிகராகுமா? சரி விடுங்க. இந்த வண்டும் மலரும் பாட்டு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கீங்க? உற்சாகத்துடன் கவிஞர் சொன்னார். வண்டு ஒரு தத்தாரி பயல், பொம்பளை பொறுக்கி. நம்ம மலர் புத்திசாலி, ரோசாக்காரி, நெறி தவறாதவள். ஒரு நாள் வண்டு நம்ம மலர்கிட்ட வந்து சீண்டினான். செம்மையா சூடு கொடுத்தாள். சொல்லடியாலேயே. சோதப்பயல் பயந்து ஓடிட்டான். மற்ற மலருக்கு எல்லாம் இதை பார்த்து தைரியம் வந்துருச்சு. சம்பாஷணையிலேயே கதை போகுது. மேலும் சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வற்புறுத்தி விலையை கொடுத்துவிட்டு விடை பெற்றேன். சில வருடங்களுக்கு பிறகு விடுமுறையில் கிராமத்திற்கு போயிருந்தேன். ஒரு நாள் மாலை பொழுதில் பக்கத்து ஊரிலிருந்து திரும்பும் வழியில் பள்ளி நண்பன் சுதாகர் வீட்டில் தங்கினேன். அதே பேட்டையில் கவிஞர் குலிஷ்ஜியின் வீடு இருந்தது. நண்பனை அழைத்து கொண்டு அங்கே போனேன். இருள் கவிழ்ந்தது. தெருவிளக்கு இல்லை. தாறுமாறான பாதை. டார்ச் வெளிச்சத்தில் கவனமாக நடந்தோம். பாழடைந்த ஓட்டு வீடு. எதிரே வந்தோம். நண்பன் கதவை தட்டினான். யாரது? இளம் குரல் கேட்டது. சுதாகர் உபத்தியார், கதவை திறங்கள். சிறுவன் சிம்மினி விளக்குடன் வந்து கதவை திறந்தான். உள்ளே நுழைந்தோம். ஏழ்மையின் ஆதிக்கம் இருட்டுக்கு நடுவிலும் மேலோங்கி இருந்தது. தம்பி, இவர் டவுனிலிருந்து தாத்தாவை பார்க்க வந்திருக்கிறார். பழைய நண்பர், ப்ரொஃபசர். தாத்தா இல்லையே, பக்கத்து ஊருக்கு புஸ்தகம் அச்சு போட போயிருக்காரு. 2 நாளாகும் வர்ற. யாருடா கண்ணா, உள்ளே வந்து உட்கார சொல்லு. மூதாட்டியின் குரல் கேட்டது. நண்பன் அண்ணி, நாங்க கிளம்புறோம். குலிஸ்ரீ வந்ததும் சொல்லுங்க, ப்ரொஃபசர் அஜிஸ்ரீ வந்து போனார்னு. அவருக்கு வேண்டப்பட்டவர். இருட்டில் திரும்பினோம். என் மனசு வேதனையில் ஆழ்ந்தது. இவருக்கு பரம்பரை சொத்து ஏதும் இல்லையோ? நண்பன் விவரித்தான். இருந்திருக்கும், கரைஞ்சி போயிருக்கும். குலிஸ்ரீ மகாபத்ரா பிராமண ஜாதி. பரம்பரை தொழில் பஞ்சாங்கக்காரர், புரோகிதம். திதி தெவசம் கருமாதி செய்து வைக்கிறது, தானம் வாங்கிறது, பூமி போஜனம் நடத்தி வைக்கிறது என்று நிறைய வருமானம். இவர் மூத்த பிள்ளை. இயற்பெயர் துபரி பிரசாத மகாபாத்ரா. 2 தம்பிகள் குலவழி தொழில் வசதியாக வாழ்கிறார்கள். இவருக்கு கவிதை பாடல்தான் பிடித்த தொழில். அப்பாவிடம் முரண்டு பிடித்து வெளியேறிவிட்டார். புனைப்பெயர் குலிஷ் என சூட்டிக்கொண்டு சமூக தொண்டனாகிவிட்டார். மகன் மருமகள் இருவரும் கொள்ளை நோயில் காலமாகிவிட்டார்கள். பேரப்பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து பெரிய வேலையில் அமர்த்தி பார்க்க ஆசை. இந்த பனாதை வீடுதான் எஞ்சியது. பாடல் புனைந்து பாடி புத்தகம் வித்து காலம் தள்ள அசாத்திய துணிச்சல் வேணும். இப்படியும் சிலர் இருப்பதால்தான் எங்கள் மதிப்பு தங்கியிருக்கிறது. வேதனையுடன் சொன்னேன். இவ்வளவு வறிய நிலையிலும் குலிஷ்ஜியின் லட்சிய உக்கிரம் தணியவில்லை. ஜாதி மதபேதம், எளியவன் வலியவன்
சழக்கு காரணமாக சமூகம் கெட்டுப்போவது, அரசாங்கத்திலே அரசாங்க அநியாயம் அதிகமாயிடுச்சு, ஜனங்களுக்கு நல்ல புத்தி சொல்ல நாதி இல்லை, நான் முனைஞ்சி நிற்க போறேன் என்று சொல்லிக்கொண்டே பாடல்கள் எழுதி பட்டி தொட்டியெல்லாம் போய் பாடி வருகிறார். குளிர்ச்சியை சந்திக்க இயலாத போன வருத்தம் வேதனைப்படுத்தியது. அடுத்த ஆண்டு கிராமத்திற்கு வந்தபோது பக்கத்து வீட்டு நண்பர் ராமையா என்னிடம் வந்து, புதுமை கவிஞரே, நீங்க இன்னுமா சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறீரு, சிறைச்சாலைக்கு போகலையா என்றார். விஷயத்துக்கு வாங்க. எமர்ஜென்சி அமலாகி 1 மாசம் ஆகப்போது. அறிவு ஜீவி, கவிஞர், சுதந்திர வீரர், உங்களை எப்படி வெளியே விட்டு வச்சிருக்காங்க? நாட்டுப்புற கவிஞர் பெருமகனை ஜெயிலிலே அடைச்சி வச்சிருக்கிறது தெரியாதா? அதிர்ந்து போனேன். குலிஷ்ஜியையா? எப்படி? ராமையா மரியாதை உணர்வுடன் பேசினார். அவசர கால நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதும் குலிஷ்ஜி வெகுண்டெழுந்தார். அரசுக்கு குடிமகனின் சூளுரைங்கிற தலைப்பில் காரசாரமான ஏசல் சாடல் பாடல்களை எழுதி புத்தகமாக போட்டு தெரு தெருவாய் அலைந்து பாடியும் பேசியும் விற்கலானார். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் பாடத் தொடங்கிட்டாங்க. பரபரப்பு பரவுது. போலீஸ் வந்து கூலிஷியை இழுத்துக்கிட்டு போச்சு. அந்த பாடல் புத்தகம் உங்களிடத்துல இருக்குதா? ஆவலுடன் கேட்டேன். கிடைக்கல, பறிமுதல் ஆயிடுச்சு. வாங்கினவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. சில வரிகள் எனக்கு மனப்பாடம், கேளுங்க. உயிர் என்ற காற்று இந்த உடலுக்குள்ளே இருக்குதையா, நிகர் என்ற மனிதர் கூட்டம் நெஞ்சம் தூக்கி நடக்குதையா, நிலையில்லா ஆட்டம் ஒரு நிமிஷத்துல ஓட்டம், ஐயோ தோணி வரும்னு துறைமுகமே காத்திருந்தேன், தோணி கவுந்துருச்சே என் ஐயா, இனி துறைமுகமே ஆசையில்லை. ராமையாவை கவிஞர் குலிஷ்ஜியாக பாவித்து கண் கலங்கி வணங்கி அணைத்துக் கொண்டேன். முற்றும்.